ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் எறா தொக்கு பண்ணலாம். அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த எறா தொக்கில் சூப்பராக சுவையாக செய்யலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். பாருங்கள், எறா வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது அளவு வந்து ஒரு 250 கிராம் தான் இருக்கும். அதுக்கு 2 முட்டை உடச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நான் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கருப்பில் தக்காளியும் 2 மீடியம் சைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வைக்கிறேன். அதில் வந்து நம்ம 2 கரண்டி எண்ணெய் போட்டுக்குவோம். பாருங்கள், சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பும் கடுகும் பொரிஞ்சிடுச்சு. ரொம்ப வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயமும் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. தக்காளியும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எறாவை இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டு. மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஏறாக தான் அது, அதனால் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு போட்டுக்கலாம். அதுக்கடுத்து இந்த உப்பு போட்டுக்கலாம், கல் உப்பு. சில்லி பவுடரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போடுறேன். தனியா பவுட்ரு அதே அளவு 1 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் போட்டாச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கலந்து விட்டுருவோம். பாருங்கள், மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே நல்லா கலரியாச்சு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன டம்ளரு போதும் இதுவே. அது கொஞ்சம் யாராவது அந்த மாதிரி தண்ணி ஊற்றிச்சு. நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அதில் வேகட்டும். நடுவில் நம்ம எடுத்து இந்த மாதிரி நடுவில் கலந்து விடுவோம். மறுபடியும் மூடி வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா சுண்டி கரெக்டாக எறாவும் நல்லா வெந்து கரெக்டான பதத்தை வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதில் முட்டையை 2 உடச்சி ஊற்றி வச்சுருக்கல, அதை வந்து ஊற்றிக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எறா வறுவல் தொக்கில் இந்த மாதிரி முட்டையை ஊற்றி நம்ம அதுக்கு இறக்குற டைமில் கலரினோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. பெப்பர் தூவிடலாம், ஒரு 1/2 ஸ்பூனு பெப்பர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். போட்டுட்டு இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சி. எறாவும் முட்டையும் சேர்ந்து தொக்கு, எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம இந்த பாத்திரத்தில் இந்த எறா தொக்கை எடுத்து வச்சுருவோம். நல்லா சூப்பராக சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.